ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ரேலிங்க நிஃப்டியில் எல்லாரும் பயங்கரமாக பயந்துட்டு இருந்தாங்க. திருப்பி பழையபடி நிறைய அனலிஸ்ட்லாம் ட்விட்டரில் 18,000 டார்கெட்டுன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ ஏன்னா ட்ரம்ப்போட ஒரு டேரிஃப் பேட் நியூஸும் இருந்துச்சு. ஸோ நேற்று இந்தியா மேலே ஒரு டேரிஃப் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பெனால்ட்டிலாம் போட்டிருந்தாப்புல ஏதோ. ஸோ அதனால் நேற்று நைட்டு கிஃப்ட் நிஃப்டிலே 200-250 பாயிண்ட் பக்கம் கேப் டவுன் காட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஆளாளுக்கு இந்த மாதிரி பீதியை கிளப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ பட் ஸ்டில் இன்றைக்கி பயங்கரமாக ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ எங்கேருந்து எக்ஸாக்ட்லி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மேலேயும் திருப்பி எங்கேருந்து விழுந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் ஸோ ஒரு கரெக்டான டெக்னிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரியறதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ராடேயில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு ஷார்ட் ட்ரேட் எடுத்திருந்தேன். எக்ஸாக்ட்லி இந்த 925 கேண்டில் டாப்லேயே எடுத்துட்டேங்க. ஸோ ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்துச்சு. 11,000 பக்கம் மேக்ஸிமம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ரையல் பண்ணி வச்சுருந்தேன் பிரேக் ஈவனில் ஹிட் ஆகிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 1,500-2,000க்குள்ளே ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக ட்ரையலிங் எஸ்எல் ஹிட் ஆனதுக்கப்புறம். ஸோ இங்கே இந்த மாதிரி டைட்டாக ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல டைம் அப்சைட் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை விட்டு வெளியில் வரும்போது பார்த்துட்டே தான் இருந்தேன். பட் ஸ்டில் இந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்க ஒரு கான்ஃபிடென்ஸே வரலங்க. மேக்ஸிமம் இந்த டே ஹை வரதான் போகும், திருப்பி அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டேன். ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த பிரேக் அவுட் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சே பார்க்கல. ஸோ நான் முன்னாடி பிரேக் அவுட் ட்ரேட்ஸ் நிறைய எடுத்து அடி வாங்கி இந்த பிரேக் அவுட்னால எனக்கு பெருசாக ஒரு நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. ஸோ மற்றபடி என்னோடய ஸ்ட்ராட்டஜிலையும் நான் போடுற ட்ரெண்ட் லைன்ஸ்லேயும் பிரேக் அவுட்லாம் பயங்கரமாக வரும். ஆனாலும் இந்த பிரேக் அவுட் ட்ரேட்ஸ்லாம் எடுக்கவே மாட்டிக்கிறேன். ஸோ இந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸும் என்ன மாதிரி நிறைய பேர் ரிவர்சல்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா ரிவர்சல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அது நல்லா இருந்தாலும் இனி நம்ம கொஞ்சம் அப்பப்போ பிரேக் அவுட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டே இருந்து கூட எடுக்க முடியல. எடுத்திருந்தேன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கலான்னு பாருங்கள். ஸோ 200 மேலேயே போயிடுச்சு. 270 பாயிண்ட் பக்கம் போயிருக்கான். பயங்கரமான மூவ் இன்றைக்கி பிடிச்சிருக்கலாம். ஸோ ஆனால் இந்த இடத்துல பயந்து எக்ஸிட் ஆனாலும் ஆயிருப்போன்னு நினைக்கிறேன். இங்கே வரனா கூட 100 பாயிண்ட் பக்கம் இருக்குது. ஸோ 100 பாயிண்ட்டே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இங்கே இந்த பிரேக் அவுட் ஆகும்போது பேங்க் நிஃப்டிலையும் ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. இங்கே வீக்லிக்கும் மந்த்லிக்கும் நடுவில் ஒரு டென்னிஸ் கேம் போட்டுட்டு இருந்தானுங்க. எவ்வளோ நேரம்னு பாருங்கள், அரை மணி நேரம் to 3/4 மணி நேரமே ஆயிருக்கு. ஆமாம், ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி 45 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. 10 o'clockலேருந்து 10:45 வரை. இந்த வீக்லி மந்த்லி டைனமிக் ஜோன்ஸ்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான சைஸில் இருந்துச்சுன்னா நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெரிய ஜோனாக வந்துட்டுனா நல்லா இருக்காது. ஆனால் இந்த சைஸ்லாம் ஒரு சூப்பரான சைஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ மந்த்லிலேருந்து ஏற்ற ட்ரை பண்ணாங்க, வீக்லிலேருந்து இறக்க ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி உள்ளேயே சண்டை போட்டுருந்தானுங்க. கடைசி இந்த வீக்லியை உடைக்கும் போது பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரேக் அவுட்னு. இதுவும் நடக்கும்போது தான் எக்ஸாக்ட்லி அந்த நிஃப்டி பிரேக் அவுட்டும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பயங்கரமான மூவ் வந்துருச்சுங்க. ஸோ நான் டெம்ட் ஆகி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் கடைசியாக ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். ஸோ நல்ல பிரேக் அவுட்டாக இன்றைக்கி நாள் ஃபுல்லாக மேலேயே போயிட்டுருக்கேன். நிறைய சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் லேட் ஆஃப்டர்நூன் வர மேலேயே போயிட்டுருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ ஏன்னா இது ரீசெண்ட்லி நிறைய டைம் ரிப்பீட்டடாக நடந்திருக்கு. மந்த்லி எக்ஸ்பைரி அப்போ மேலே நிறைய டைம் மூவ் ஆயிருக்குங்க. ஸோ முந்தானத்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்துச்சு, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ அப்போவும் நல்லா மேலே சைட் மூவ் ஆயிருந்துச்சு டீசெண்டாகவே. ஸோ அதுக்கு முன்னாடியும் பல மாதத்தில் இந்த மந்த்லி எக்ஸ்பைரிலாம் கொஞ்சம் மேலே சைட் அதிகமாக மூவ் ஆயிருக்குங்க. ஸோ டவுன் சைடை விட அப் சைட் நிறைய டைம் போயிருக்கு கடந்த சில மாதங்களில். ஸோ அதனால் இன்றைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி கண்டிப்பாக நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். டீசெண்டாக மேலே போவோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் இந்த இடத்துல கன்வின்ஸ் ஆகிட்டேங்க. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி நான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ட்ரேட் எடுத்திருந்தேன். நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். 38,000 பக்கம் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே 30 ஆயிடுச்சுங்க. ஸோ லிக்விடிட்டி இல்லாமல் அவ்வளோ பெரிய ஸ்லிப்பேஜ் ஆயிடுச்சு. 7,000 பக்கம் ஸ்லிப்பேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா ரொம்ப டீப் ஐடிஎம் போயிருந்தேங்க. ஸோ 56,000 பேங்க் நிஃப்டி இருக்கும்போது 55,000 கால் எடுத்தேன். 1000 பாயிண்ட் ஐடிஎம் எடுத்தேன். ஸோ அதனால தான் க்ளோஸ் பண்ணும்போது முரட்டுத்தனமாக லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தாங்க எடுத்தேன். இது ரிவர்சல் ட்ரேடும் இல்லை,
ஸோ பிரேக் அவுட் ட்ரேடும் இல்லை, இது வந்து ரீடெஸ்ட் ட்ரேட். ஸோ நல்ல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு இடத்துல வரும்போது எடுக்கிறது தாங்க ரீடெஸ்ட் ட்ரேடு. ஸோ இந்த 3 கேண்டில்ஸை பார்த்தும் நினச்சேன் நிறைய பேர் இந்த கடைசி கேண்டிலில் கண்டிப்பாக ஷார்ட் போயிருப்பாங்க. ஏன்னா இங்கே சடசடன்னு 2 பெரிய கேண்டில்ஸ் விழுறதை பார்த்து அதுக்கப்புறம் 3ஆவது கேண்டிலும் இப்படி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்ட்ராயிருப்பாங்க, டேலோ வர விழப்போகுது அப்படின்னு ஒரு நப்பாசையில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாரையும் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழ வைப்பாங்க முதல்ல. ஸோ அதனால் இந்த இடத்துல சின்ன ஸ்டாப் லாஸ் தானேன்னு சொல்லி நம்பி இந்த இடத்துல எடுத்தங்க. ஸோ பயங்கரமான ப்ராஃபிட் வந்து வந்துருந்துச்சு. ஸோ சிபிஆர் பக்கம் வந்தோடனே பயந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ்லேயே 38,000 வரலாம் ப்ராஃபிட் போயிருந்துச்சு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா 75,000 வர வந்திருக்குங்க. ஆனால் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் பரவாயில்ல, இதுவே டீசெண்டான ப்ராஃபிட் தான், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அதுவும் பேங்க் நிஃப்டியில் ஒரு ரீடெஸ்ட் ட்ரேட்லாம் நான் வாழ்க்கையிலே எடுத்ததே இல்லை. ஸோ அதனால் இந்த 30,000 ப்ராஃபிட்டே ரொம்ப டீசென்ட் தான் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பயந்து தாங்க க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா டெய்லி சிபிஆர் வந்து வந்துருச்சு, நேரோ ஹவர் இருக்குது, என்ன வேணாலும் சைக்கோத்தனம் பண்ணுவாங்க. ஸோ சேம் டைமில் நிஃப்டிலையும் வர மாதிரி இருந்துச்சுங்க. நிஃப்டிலையும் சேம் டைமில் நேரோ சிபிஆர் பக்கம் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் அப்புறம் எதுக்கு வந்த ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிட்டுன்னு பயத்தில் க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த மந்த் தாங்க ஆப்ஷன் பையிங் வந்ததுலேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து 1 lakh வந்து ப்ராஃபிட் டச் பண்ணியிருக்கேன். 1,02,000 வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், ஸோ என்னெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோக்கு நீங்கள் நிறைய லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் அதை பற்றி நான் டீட்டெயில்டான வீடியோ வந்து போடுறேன் நெக்ஸ்ட் வீக். மேலே வந்து ஒரு டபுள் பாட்டம் போட்டு சூப்பராக ஃபால் வர வச்சிட்டானுங்க. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து விழுவுன்னு நப்பாசையில் இங்கேயும் ஒரு சின்ன ட்ரேட் வந்து எடுத்தேன். ஆனால் நிஃப்டியில் 2 லாட்டுக்கு தான் போட்டேன். ஸோ ஆனால் ஒரு 3,000 ரூபா லாஸ்ட்டில் வெளியில் வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வேணாம், இதுக்கு மேலே இருக்க வேண்டாம், 1 lakh கீழே திருப்பி ப்ராஃபிட் வந்துடும் இந்த மந்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போய் தூங்கிட்டேங்க. ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் எடுத்து கிழிச்சது போதும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் 5 மணி பக்கம் தான் எந்திச்சு பார்த்தேன். பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காங்க நான் நினச்ச இடத்துலேருந்து. ஸோ ஆனால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எஸ்எல் ஹண்டிங் வந்து போட்டு கரெக்டாக கீழே விழ வச்சுருக்காங்க. ஸோ இந்த டபுள் டாப்பில் பாருங்கள், எப்பவும் நெக்லைன் ஒன்று இருக்குங்க. அந்த நெக்லைனை உடச்சிட்டோன்னா கண்டிப்பாக ஒரு டீசெண்டாக ஒரு 50-100 பாயிண்ட் ஃபால்லாம் வந்துடும். ஸோ இதில் இந்த நெக்லைன் வந்து இந்த ஜோன் தாங்க 24,900 பக்கம். இங்கே சென்டரில் ஒரு டோஜி மாதிரி போட்டிருக்குங்களா, இந்த இடத்துல வந்து இப்படி ஏறி இருக்குது. ஸோ இந்த இடத்த உடைக்கும் போது பாருங்கள் என்ன இருக்குன்னு, பயங்கரமான ஃபால் வந்து ஆயிடுச்சு. இதை வந்து பிரேக் பண்ண உடனே ஆக்டிவேட் ஆயிரும் செட்டப். ஸோ அங்கேருந்து பாருங்க 150 பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து முழிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆயிருப்பேன். ஆனால் இதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க்கெட் இங்கேயே தான் இருக்கும், அடுத்த மாதம் வந்து பார்த்துக்கலாம். இது எங்கேருந்து இந்த டபுள் பாட்டம் போட்டு ஃபால் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இங்கே வீக்லி சிபிஆர் சென்ட்ரல் லைன் மாதிரி இருக்கும். ஆனாலும் இங்கே எக்ஸாக்ட்லி தொடலை. ஸோ இவனை விட இன்னொரு முக்கியமான லெவல் வந்து இருக்குங்க, அது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் தெரியும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், அந்த இடத்துல 50 EMA வந்து இருந்துச்சு. ஸோ 20 EMA உடச்சதுக்கப்புறம் 50லேருந்து ஏறுறப்ப 20 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் நிறைய வீடியோஸில். ஸோ அங்கேருந்து தான் கடைசியும் இறக்கி விட்டாங்க. ஸோ இப்போ 50யை திருப்பி உடச்சிட்டேன்னா திருப்பி அகைன் 50 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. ஸோ அதுதான் ரொம்ப நீட்டாக ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள் 24,950 வரை போயிடுச்சு. ஸோ மந்த்லி க்ளோசிங் ஒரு 25,000 பக்கம் வந்து வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அங்கேருந்து பாருங்கள் 200 பாயிண்ட் பக்கம் வந்து ஈஸியாக விளை வச்சிட்டானுங்க. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இதுதாங்க, 50 EMA வந்து இருந்துச்சு, சேம் டைமில் வீக்லி சிபிஆரும் இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து பயங்கரமாக இறக்கிட்டாங்க. இதுலேயும் மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, சொல்லவே தேவையில்லை, நல்ல வாலட்டைலாக இருக்கும். ஸ்டில் இந்த வாலட்டைலிட்டிலாம் மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ஒன்றுமே இல்லை. முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல டைம் 4 பக்கமும் மாறி மாறிலாம் போயிட்டுருப்பான். ஆனால் அந்த இதுக்கு இந்த வாலட்டிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் இந்த ஜோன் வந்து நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இடத்த வந்து நீங்கள் க்ளோஸாக ட்ராக் பண்ணுங்கள். அதுவும் இந்த 20யும் 50யும் சேர்ந்து ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்து வரும் பாருங்கள். இன்னும் ஒரு 2-3 டேஸில் இந்த 20யும் 50யும் அப்படியே சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டும் டச் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த ஜோனு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே ஆர் வெட்னஸ்டே வந்து இது ரெண்டுமே டச் பண்ணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். அதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா திருப்பி பழையபடி புல்லிஷாக போகிறதுக்கு நிறைய வந்து சான்ஸ் இருக்குது.
ஸோ இப்போ 50-ஐ உடச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் எங்கேருந்து ஏறும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். நான் இந்த க்ரீன் ஜோனில் சொல்லியிருந்தேன், இந்த க்ரீன் ஜோனில் 24,500 வரை கூட மேக்ஸிமம் போயிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அது வரை போலங்க. அந்த க்ரீன் ஜோனோட டாப்லேயே 24,600லேருந்தே ஏற ட்ரை பண்ணிட்டான். ஸோ ஸ்பாட்டில் தாங்க ரொம்ப எக்ஸாக்ட்லி டச் பண்ணல அந்த ஜோனை. ஸோ ஜோன் டாப்லேயே அப்படியே கொஞ்சம் குத்து மதிப்பாக அங்கேருந்து ஏறிட்டான். ஆனால் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஜோனில் வந்து டச் பண்ணியிருப்பாங்க. ஃபியூச்சர்ஸில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக டச் பண்ணியிருக்கான். அதை விட நீங்கள் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்செக்ஸ்லேயும் ஓரளவுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். அன்றைக்கி டியூஸ்டே அங்கேருந்து ஏற ட்ரை பண்ணது தான் திருப்பி இன்றைக்கும் அதே இடத்துலேருந்து ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப்பு அது இதுன்னு என்னலாமோ பேட் நியூஸ் விட்டாலும் புல்ஸ் வந்து இங்கேருந்து பயங்கரமாக வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் இந்த க்ரீன் ஜோன் மட்டும் இல்லைங்க. நான் லாஸ்ட் வீக் வீடியோவில் இதையும் நான் தெளிவாக போட்டிருந்தேன். ஸோ வீடியோவை நல்லா பார்த்தவங்க எல்லாத்துக்குமே புரியும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் இது பக்கம் வரும்போது வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் செக் பண்ணுங்கள். 20 EMA வந்து அப்போ பக்கத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சூப்பரான சப்போர்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்க, 20 EMA வந்து இப்போ தான் எக்ஸாக்ட்லி டச் பண்ணியிருக்கான். ஸ்பாட்டில் லைட்டாக கேப் இருக்குது, ஆனால் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக, இதை விட ப்ரிசைஸாக இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக டச் பண்ணி ஏற்றிருக்கான். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் மட்டும் இல்லைங்க, சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்செக்ஸ்லேயும் இன்னும் பக்காவாக அங்கேருந்து தூக்கியிருப்பாங்க. இதுக்கு தாங்க டெய்லி டைம் ஃப்ரேமில் மட்டும் நீங்கள் எல்லா அனலிசிஸும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ 1 hour டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த இஎம்ஐஸ் வச்சு நீங்கள் வந்து நிறைய இன்ட்ராடே என்ட்ரிஸ் வந்து எடுக்கலாம். ஸோ நாங்கள் இந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் உள்ள இஎம்ஐஸை பார்த்தே நிறைய இன்ட்ராடே என்ட்ரிஸ்லாம் சூப்பராக எடுத்திருக்கோம். ஸோ அது எல்லாமே ரொம்ப பெரிய மூவ்ஸ் வந்து கொடுக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். அந்த மாதிரி இடத்துலலாம் தான் இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்லாம் பயங்கர அக்ரெசிவாக வருவாங்க. ஷார்ட் கவரிங்லாம் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அங்கேருந்துலாம் வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இஎம்ஐஸ் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து இஎம்ஐஸ் பார்த்து எத்தனை டைம் நம்ம வந்து பாட்டம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டமையும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். அது எல்லாமே இஎம்ஐஸ்லேருந்து மட்டும்தான் வந்துட்டுருக்கு. நம்மளோட வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் இஎம்ஐஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இந்த இடத்துல இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் 50 EMA வந்ததுனால தாங்க இந்த இடத்துல திருப்பி முட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க புல்ஸ் வந்து. ஸோ அதே டைமில் இந்த ஜோனும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இப்போ ரொம்ப க்ரூஷியல். இதை உடச்சிட்டேன்னா திருப்பி 24,000 வரை போக சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் இந்த இடத்த பிரேக் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தாக்கு பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் என்ன நடக்கும்னு தெரில. நெக்ஸ்ட் வீக் உடைச்சாலும் உடைக்கலாம். ஸோ ஆனாலும் இந்த வீக் வந்து 2 டைம் பயங்கரமாக ட்ரை கொடுத்ததுக்கு அதுதான் ரீசன்னு சொல்ல வரேன். இங்கேருந்து அப்படியே மேலே போகுதுன்னு சொல்ல வரல. ஸோ திருப்பி இப்போ வந்து டூ ஆர் டை சிச்சுவேஷன் தாங்க புல்ஸுக்கு. ஸோ இதை விட்டனா திருப்பி கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ அதனால் பேர்ஸுக்கும் அதே மாதிரி தான். இவனுங்களை விட்டனா திருப்பி புல்ஸை கையிலையும் பிடிக்க முடியாது. அதனால் 2 பேருமே டஃப் ஃபைட் வந்து கொடுப்பாங்க. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வேறு எக்ஸாக்ட்லி டோஜி வந்து போட்டாங்க. ஸோ டோஜி போட்டாலே உங்களுக்கு வந்து தெரியும் இன்டிசைசிவ்னஸ் தான். ஸோ புல்ஸா பேர்ஸா அப்படின்னு யார் ஜெயிச்சான்னு ஒரு ரிசல்ட் வந்து கிடையாது. மேட்ச் வந்து ட்ரா ஆகிட்டு அப்படின்னு தாங்க அர்த்தம். ஸோ அதுதான் டோஜிக்கான அர்த்தம், இன்டெசிசிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புல்ஸுக்கு ஃபேவரபுளா பேர்ஸுக்கு ஃபேவரபுளான்னு தெரியாது அப்படின்னு தாங்க அர்த்தம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்லி கேண்டில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே டீசெண்டாக ஒரு வீக்லி கேண்டில் வந்து இந்த 25,000 பக்கமாவது வச்சான்னு வைங்களேன். ஸோ அப்படியே பயங்கரமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை பக்கமாவது கொஞ்சம் டீசெண்டாக 25,000 பக்கம் வச்சேன்னா ஓகே. அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் அசியூம் பண்ணலாம். அதனால் நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கும் நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிஃப்டிக்கு அந்த 24,500 to 600 ஜோன் மாதிரி இவனுக்கும் இந்த ஒரு க்ரீன் ஜோன் வந்து இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏற்ற ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். 2 பேருமே அந்த ஜோனில் இருந்தாங்க இப்போ ஏற்ற ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதை உடச்சிட்டேன்னா பேங்க் நிஃப்டிக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நிஃப்டியும் ஈஸியாக 24,000 வரை இழுத்துருவான். இவனும் ஈஸியாக இன்னும் ஒரு 1000-1500 பாயிண்ட்லாம் ஜாலியாக விழுவான்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து ரொம்ப க்ரூஷியல் தான். நெக்ஸ்ட் வீக் வந்து என்னதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன பாசிட்டிவான நியூஸ், நம்ம வந்து
ஐடி வந்து நான் சொல்லியிருந்தேன் கடைசி ஹோப் வந்து இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆன இடத்துல திருப்பி ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து ஏறுனா உண்டு, இதுக்கு கீழே வந்துட்டுனா முடிஞ்சது சோலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல எக்ஸாக்ட்லி 4-5 நாள் வந்து இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே தெரியுதுங்களா. ஸோ 4 days வந்து கண்டினியூஸ்லி விழாமல் அங்கேருந்து ஏற ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஐடி வந்து கொஞ்சம் மனசு வச்சு இங்கேருந்து ஏறிச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டியில் நெக்ஸ்ட் வீக் வந்து க்ரீன் கேண்டில் க்ளோசிங் வந்து வைக்கலாம். ரிலையன்ஸ்க்கும் இந்த க்ரீன் ஜோன் பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். அங்கேருந்து பாருங்கள் பயங்கரமாக ஒரு கேண்டில் வந்து வந்துச்சு டியூஸ்டே. ஆனால் அது வந்து சஸ்டெயின் ஆகலை. திருப்பியும் இன்றைக்கி கேப் டவுன் ஆகி அந்த ஜோனுக்கு கீழே வந்துட்டான். ஸோ இது வந்து ஒரு நல்ல சிக்னல் இல்லை தான் புல்ஸுக்கு. ஸோ இதுக்கு கீழே ரொம்ப போகாமல் இருக்கணும். ஆனாலும் இவன் போனால் கூட பிரச்சனை இல்லை. ஐடி ஹெல்ப் பண்ணால் கூட நிஃப்டி ஓரளவுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ரிலையன்ஸை விட ஐடி தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கான். ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்ப கீழே இருக்கிறதும் இப்போ வந்து ஐடி தான். இன்னும் இந்த வீக்கே க்ளோஸ் ஆகலை. சாரிங்க, நாளைக்கு தான் வீக்லி க்ளோசிங். நான் இன்றைக்கி தான் ஃப்ரைடேங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். நாளைக்கு வந்து எனக்கு லீவு. ஸோ நான் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் ஃப்ரைடே வந்து எப்போவுமே பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கான நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி படி கிளியரான என்ட்ரிஸ் வந்து அன்றைக்கி கிடைக்கிறது கஷ்டம். ஸோ ஃப்யூச்சர்ஸில் சில மாற்றங்கள்லாம் நடக்கும் ஃபஸ்ட் டேல. ஸோ அந்த ரீசன்ஸ்னால நாளைக்கு வந்து நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிற மாதிரியே மைண்ட் செட்டில் வீக்லி க்ளோசிங் வந்து டோஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நிஃப்டியில். சாரிங்க, நாளைக்கு தான் வீக்லி க்ளோசிங் வந்து இருக்குது. அதனால் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ மந்த்லி க்ளோசிங் வந்து இன்றைக்கி ஆயிடுச்சு தான். ஸோ வீக்லி க்ளோசிங் தான் ஆகலை. ஆனால் மந்த்லி க்ளோசிங்க்கு 31st வந்து ஆகிட்டா போதும். ஸோ லாஸ்ட் மந்த் கேண்டில் அப்படியே ஃபுல்லாக இழுத்து கீழே வந்து வச்சுருக்காங்க. ஆனால் என்கல்ஃப்லாம் பண்ணல. ஸோ என்கல்ஃப்னால் ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்ட்லேயும் தாண்டி கீழே வந்திருக்கணும். ஸோ அந்தளவுக்கு மோசமாக போகலை. அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் புல்ஸுக்கு ஒரு டீசெண்டான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேலே போகிறதுக்கு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களோட இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி வந்து எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது மார்னிங்கே இந்த ட்ரையாங்கிள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிரேக் அவுட்டில் வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த அனாலிசிஸ் வந்து பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.